இந்திய திருநாட்டினிலே முதலாக வெள்ளையர்களை எதிர்த்து வீர முழக்கமிட்ட சிவகங்கை சீமையாண்ட சிங்கங்களாம் மாமன்னர் மருதிருவரின் வாழ்க்கை வரலாற்றினை பிரபல வில்லிசை கலைஞர் கட்டிக்குளம் குகன் அவர்கள் பெருமையோடு வழங்க இணைந்து வழங்குபவர்கள் SRS நண்பர்கள் கலைக்குழு கட்டிக்குளம் நாடு. வாழ்க மருது பாண்டியர்களின் புகழ், ஓங்குக முக்குளத்தோரின் ஒற்றுமை. வீரத்தின் விளைநிலமா வீர மருதிருவர் கரைபாட கணபதி வந்தருள்வாய், கணபதியே சரணம். தந்தனைத்தோம் என்று சொல்லியே வில்லினில் பாட வந்தருள் சந்தான தெய்வமே. சிவகங்கை தீமையாண்ட மன்னர்களா மருதிருவ வெள்ளையரை எதிர்த்திட்ட வீரர்களா மருதிருவ அந்த மருதிருவர் பாதம் போற்றி கதை சொல்ல போறோம், நல்ல கதை சொல்ல போறோம். சிவகங்கை சீமையாண்ட கதை சொல்ல போறோம், கதை சொல்ல போறோம், நல்ல கதை சொல்ல போறோம். சிவகங்கை சீமையாண்ட கதை சொல்ல போறோம். முக்குளத்தில் பிறந்திட்ட தங்கங்களா அந்த முத்து வடுகநாதரின் சிங்கங்களா. கதை சொல்ல போறோம், நல்ல கதை சொல்ல போறோம். சிவகங்கை சீமையாண்ட கதை சொல்ல போறோம். வெள்ளையனை எதிர்த்திட்ட வீரர்களா அந்த நல்லவர்கள் கதை இப்போ சொல்ல போறோம். கதை சொல்ல போறோம், நல்ல கதை சொல்ல போறோம். சிவகங்கை சீமையாண்ட கதை சொல்ல போறோம். அந்த கட்டிக்குளம் குகன் சொல்லும் கதையும் தானே இங்கே கருத்துடனை கேட்டிட வேணும் ஐயா. கதையில பிழை ஏதோ இருந்திட்டாலே, கதையில பிழை ஏதோ இருந்திட்டாலே மன்னித்து அருள் புரிய வேண்டும் ஐயா. ஐயா கதை சொல்ல போறோம், நல்ல கதை சொல்ல போறோம். சிவகங்கை சீமையாண்ட கதை சொல்ல போறோம். பறந்து விரிந்த நம் பாரத நாடு பல பெரும் பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு பல பேரரசர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்த காலம். குறிப்பாக தமிழ்நாடு எப்படி இருந்தது தெரியுமா? எப்படி? 3 பெரும் பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருந்தது. அப்படியா? அது என்னவென்று தெரியுமா? என்னவென்று? வேலமடைத்த சேரநாடு, சோற்றால் மடையடைக்கும் சோழ நாடு, முத்துடைத்த பாண்டிய நாடு என 3 பெரும் பிரிவுகளாகும். இதில் பாண்டிவள திருநாடு மதுரையை தலைநகராக கொண்டு சிறந்து விளங்கியது. இந்த பாண்டிய நாட்டிற்கு உட்பட்ட பல சிறு நாடுகள் இருந்தன. அதில் சிறந்த நாடுதான் சேதுபதி நாடு. இந்த சேதுபதி நாடு ராமநாதபுரத்தை தலைநகராக கொண்டு மன்னர் செல்லமுத்து சேதுபதி சிறப்பாக ஆட்சி நடத்தி கொண்டிருந்த காலம். அவர் எவ்வாறு ஆட்சி நடத்தினார் என்று தெரியுமா? எப்படி? மாதம் மும்மாறி மழையும் தான் பெய்ததம்மா, மக்கள் மனதினிலே மகிழ்ச்சி தான் தெரிந்ததம்மா, கொழும்பு நகரினிலே வாணிபமும் நடந்ததம்மா, மக்கள் மானம் கோணாமலே மன்னராட்சி செய்து வந்தார். மக்கள் மானம் கோணாமலே மன்னராட்சி நடந்ததம்மா. மாதம் மும்மாறி மழை பொழிய மக்கள் மனம் கோணாமல் மன்னர் செல்லமுத்து சேதுபதி சிறப்பாக ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த செல்லமுத்து சேதுபதியிடம் சிறந்த தளபதியாக விளங்கியவர் யார் என்று தெரியுமா? உடையார் சேர்வை என்னும் மொக்கை பழனியப்பன் சேர்வையாவார். இவரது மனைவி பெயர் என்னவென்று தெரியுமா? என்னென்று? ஆனந்தாயி என்ற பொன்னாத்தா. தளபதி பழனியப்பன் சொந்த ஊர் எது என்று தெரியுமா? சேதுபதி நாட்டினிலே சேர்ந்ததொரு நற்குடியா, நற்குடிக்கு பக்கத்திலே அமைந்ததொரு முக்குளமா, முக்குளத்தில் பிறந்திட்ட மருதிருவர் கதை கேளு. மருது கதை கேட்டுவிட்டா, மருது கதை கேட்டுவிட்டா வீரம் பொங்கும் பாரு பாரு, மருது கதை கேட்டுவிட்டா வீரம் பொங்கும் பாரு பாரு. சேதுபதி நாடு கடல் வளம் கொண்ட நாடாகும். இந்த சேதுபதி நாட்டிலே நற்குடி என்னும் நரிக்குடிக்கு பக்கத்திலே அமைந்த அழகிய கிராமம் தான் முக்குளம். இதை நரிக்குடி முக்குளம் என்று சொல்வார்கள். தளபதி பழனியப்பன் சேர்வை நரிக்குடி முக்குளத்தை சேர்ந்தவர் ஆவார். முக்குளம் எவ்வளவு அழகான கிராமம் என்று தெரியுமா? எப்படி? எக்குளமும் போற்றுகின்ற
முக்குளம் எங்கள் முக்குளமே ஆமா வீரம் நிறைந்த ஊரு வீரர்கள் பிறந்த ஊரு பச்சை பசும் தென்றல் வீசும் பார்க்க 100 கண்கள் வேண்டும் கண்கள் வேண்டும் பச்சை பசும் தென்றல் வீசும் தென்றல் வீசும் பார்க்க 100 கண்கள் கண்கள் தோன்றும். இவ்வளவு அழகான முக்குளம் கிராமத்திலே வாழ்ந்து வருகிறார் தளபதி பழனியப்பன் சேர்வே. சரி. தனது மனைவி பொன்னாத்தாளோடு. ஆனால் பாவம் குழந்தை செல்வம் இல்லாமலே இருக்கிறார். ஐயோ பாவம். இவர்களது குலதெய்வமான மருதீஸ்வரரை வணங்கி வருகிறார்கள். சரி. இப்படி வணங்கி வருகின்ற வேளையிலே 1738 ஆண்டு ஒரு ஆண் குழந்தை ஒன்று பிறக்கிறது. ஒரே சந்தோஷம் சந்தோஷம். அழகிலும் அழகு. அக்குழந்தை அப்படி ஒரு அழகு. சரி. அந்த ஆண் குழந்தைக்கு என்ன பெயர் வைத்தார்கள் தெரியுமா? என்ன பெயர்? தனது குலதெய்வத்தின் பெயரையும் சேர்த்து குழந்தை பார்க்க வெள்ளை வெளியேர் என்று இருப்பதால் அக்குழந்தைக்கு வெள்ளை மருது என்று பெயரிட்டு அழைக்கிறார்கள். அழகான பெயர். இப்படி இருக்கும் பொழுது அதற்கு 5 வருடம் சென்று அதாவது 1743 ஆண்டு இரண்டாவதாக ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறது. சரி. அக்குழந்தைக்கும் நமது குலதெய்வத்தின் பெயரான மருது என்றே வைத்து சின்ன மருது என்று அழைக்கிறார்கள். அழகான பெயர். இவர்கள் இருவரும் எப்படி வளர்ந்து வந்தார்கள் தெரியுமா? நாளும் ஒரு நல்ல மேனியுமாய் பொழுது ஒரு வண்ண வண்ணமுமாய் வளரும் பிறை நல்ல சந்திரனை போல் வளர்ந்து வந்தார் மருதிருவ வளர்ந்து வந்தார் அந்த மருதிருவ அவள் தாளாட்டி பாடி வந்தாள் தயங்காமல் வீரத்தையும் ஊட்டி வந்தாள் வீரம் நிறைந்த கதைகளையும் வீரமகன்களுக்கு சொல்லி வந்தாள் புலியை முரத்தாலே அடித்த மரத்தி கதை கேட்டு அங்கே வளர்ந்து வந்தாள் இப்படி நாளொரு மேனியுமாய் பொழுதொரு வண்ணமாக தாய் சொல்லும் வீர கதைகளை கேட்டு வளர்ந்து வருகிறார்கள். தளபதி பழனியப்பனுக்கு ராமநாதபுரம் அரண்மனையில் வேலை என்பதால் இவர்களது குடும்பம் முக்குளத்திலிருந்து ராமநாதபுரம் வந்து விடுகிறார்கள். ராமநாதபுரத்திலே கொங்காறு வீதியிலே வசித்து வருகிறார்கள். அப்பொழுது பெரிய மருதுக்கு 12 வயது, சின்ன மருதுக்கு 7 வயது. இப்படி இருக்கும் வேளையிலே அன்று நவராத்திரி விழா. ராமநாதபுரம் அரண்மனையே விழாக்குளம் கொண்டது. அது எப்படி இருந்தது தெரியுமா? வண்ண வண்ண தோரணங்கள் வகை வகை தானும் கட்டி வண்ண தோரணங்கள் வகை வகை தானும் கட்டி வானவர்கள் மயங்கு வண்ணம் இந்திர லோகம் போலே வானவர்கள் மயங்கு வண்ணம் இந்திர லோகம் போலே இருந்ததுவே அரண்மனையும் நவராத்திரி என்று அரண்மனையில் உள்ள ஆயுதங்களை எல்லாம் மக்களின் பார்வைக்காக வைப்பது வழக்கம். அன்று தளபதி பழனியப்பன் தனது பிள்ளைகளான சின்ன மருதுவையும் பெரிய மருதுவையும் இருவரையும் அரண்மனைக்கு கூட்டிச் செல்கிறார். சிறுவர்கள் இருவரும் அங்கு அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும் ஆயுதங்களை எல்லாம் பார்க்கிறார்கள். அது எப்படி தெரியுமா? எப்படி? அரண்மனைக்குள்ளேயுமே உள்ளேயுமே ஆயுதங்கள் அடுக்கியிருக்க தொட்டு தானும் பார்க்க அவள் கொண்டு ஓடினாரே ஆயுத கிடங்கு தொட்டு தானும் பார்க்க அவள் கொண்டு ஓடினாரே மருதிருவ அடுக்கி வைத்திருந்த வகை வகையான ஆயுதங்களை எல்லாம் பார்க்கிறார்கள் சிறுவர்கள். ஒவ்வொன்றாக ஓடி ஓடி தொட்டு பார்த்து எல்லையில்லா ஆனந்தம் அடைகிறார்கள். பிறகு வீட்டிற்கு வந்து விடுகிறார்கள். வீட்டில் வந்து என்ன செய்தார்கள் தெரியுமா? இட்லி தட்டையும் கேடயமாக்கி தோசை கரண்டியை வாளாக்கி அண்ணனும் தம்பியும் சண்டையிட அமர்ந்துதான் ரசித்தாலே தாயவளும் பொறுக்கு செல்லும் வீரர்கள் பொருந்தித்தான் அடித்தார்கள் வீட்டினிலே போருக்கு செல்லும் வீரர்கள் பொருந்தித்தான் அடித்தார்கள் வீட்டினிலே
இப்படி இருவரும் இட்லி தட்டை கேடயமாகவும் தோசை கரண்டியை வாளாகம் வைத்து நிதம் வீட்டில் சண்டையிடுகிறார்கள். இதை பார்க்க பார்க்க அவரது அம்மாவுக்கு ஒரே சந்தோஷம். இதை கவனித்த தந்தை என்ன செய்தார் தெரியுமா? என்ன செய்தார்? அவர்கள் இருவரும் ஆயுத பயிற்சி பெற சூரன்கோட்டைக்கு அனுப்பி வைக்கிறார். அவர்களும் வாள், வேல், குதிரை ஏற்றம், குத்தீட்டி, வலதாரி, சுருள் கத்தி, சிலம்பம், மற்போர் போன்ற பல பயிற்சிகளும், மேலும் 4 வேதங்கள், 6 சாஸ்திரங்கள், 18 புராணங்கள், 28 ஆகமங்கள், 32 தர்மங்கள், 64 கலைக்கானங்கள், 96 தத்துவங்கள் முதலியவற்றை கற்று மதிநுட்பத்திலும் உடல் பலத்திலும் திறமைசாலிகளாக வளர்ந்து வருகிறார்கள். அவர்கள் இருவரும் அகன்ற மார்போடும் உயர்ந்த தோளோடும் நல்ல அழகாகவும் கட்டிலங்காளையார்களாக வளர்ந்து விட்டார்கள். அது எப்படி தெரியுமா? எப்படி? அந்த காளையான மருதுவையும் கண்ட பெண்கள் மயங்கிடுவார். ஆமத்தா. வாலிபத்து உடல் பார்த்து ஆமையா வானவர்கள் மயங்கிடுவார். ஆமப்பா. தெருவில் வரும் நடைபார்க்க ஆமத்தா. தெருவில் வரும் நடைபார்க்க ஆமையா தேவியர்கள் கூடி நிற்பார். ஆமம்மா. வீதி வரும் நடைபார்க்க வீதி வரும் நடைபார்க்க கண்ணியர்கள் காத்திருப்பார். வீதியர்கள் நடைபார்க்க கண்ணியரும் காத்திருப்பார். பார்க்க ரொம்ப அழகனடா. ஆமம்மா. பார்வைக்கேற்ற மன்னனடா. ஆமத்தா. சிறப்புடைய மேனியடா. ஆமையா. சிறந்ததொரு மன்னனடா. ஆமையா. இப்படி ஒரு அழகினையும் இப்படி ஒரு அழகினையும் இப்பிறவி கண்டதில்லை. இப்படி ஒரு அழகினையும் இப்பிறவி கண்டதில்லை. அண்ணன் தம்பி, அதாவது சின்ன மருதும் பெரிய மருதும் ஆஜானு பலமான உடலுடன் கட்டிலங்காலையாக வளர்ந்து விட்டார்கள். இவர்களது வீர தீர செயல்களையும் திறமையையும் கண்ட ராமநாதபுரம் மன்னர் செல்லமுத்து சேதுபதி இவ்விரு இளைஞர்களுக்கும் அரண்மனையில் வேலை கொடுக்கிறார். என்ன வேலை என்று தெரியுமா? என்ன வேலை? மன்னர் சேதுபதி எங்காவது வெளியில் புறப்பட்டால் அவர் செல்லும் குதிரைக்கு முன் வேல் கொண்டு ஓடும் வேலையை சின்ன மருதுக்கு கொடுக்கிறார். சின்ன மருதுவின் வீரத்தை சோதித்து பார்க்க எண்ணினார் மன்னர் சேதுபதி. அன்று திருச்செந்தூர் முருகப்பெருமானை தரிசிக்க ஆவல் கொண்ட சேதுபதி ராணியிடம் சென்று என்ன சொன்னார் தெரியுமா? என்ன சொன்னார்? அம்மா, நான் அந்த திருச்செந்தூர் முருகப்பெருமானை தரிசிக்க செல்ல உள்ளேன், நீயும் வா என்று கூப்பிடுகிறார். ஆனால் அதற்கு அந்த ராணி, ஐயா என்னால் வர முடியாது, எனக்கு உடல்நிலை சரியில்லை, அதனால் நான் அந்த செந்திலாண்டவருக்கு செலுத்த வேண்டிய காணிக்கை பொருள் இருக்கிறது, எடுத்து செல்லுங்கள் அரசே என்று ராணி காணிக்கை பொருளை கொடுக்கிறார். உடனே சேதுபதி மனதில் ஏதோ நினைத்தது போல் என்ன சொன்னார் தெரியுமா? என்ன சொன்னார்? அம்மா, காணிக்கை பொருள் இருக்கட்டும், நான் ஆள் அனுப்புகிறேன், அப்பொழுது நீ கொடுத்து அனுப்பு என்று சொல்லிவிட்டு மன்னர் திருச்செந்தூர் புறப்பட்டு விட்டார். மன்னரின் குதிரைக்கு முன்னால் வேல் கொண்டு சின்ன மருது ஓடுகிறார். எப்படி ஓடினார் தெரியுமா? செவக்காட்டு பொட்டலிலே சின்ன மருது ஓடினாரே. செவக்காட்டு பொட்டலிலே சின்ன மருது ஓடினாரே. வேல் கம்பு கையிலேந்தி வேகமாக ஓடினாரே. வேல் கம்பு கையிலேந்தி வேகமாக ஓடினாரே. சிறி வரும் சிங்கம் போலே சிங்கம் போலே சிங்கம் போலே அந்த சின்ன மருது ஓடினாரே ஓடினாரே. சின்ன மருது ஓடினாரே ஓடினாரே. வேல் கம்பு கையிலேந்தி சின்ன மருது சேதுபதியின் குதிரைக்கு முன்னால் ஓடிக்கொண்டு வருகிறார். இவர்கள் இப்படியே ராமநாதபுரத்தில் இருந்து சாயல்குடி அருகில் உள்ள சத்திரத்தில் மன்னர் இளைப்பாற இறங்கினார். பிறகு மன்னர் சேதுபதியின் மனதில் ஒரு எண்ணம் உதயமாயிற்று. என்னவென்று? அதாவது சின்ன மருதை சோதித்து பார்க்க வேண்டும் என நினைத்து சின்ன மருதை கூப்பிட்டு என்ன சொன்னார் தெரியுமா? என்ன சொன்னார்? மருது, நான் அந்த முருகப்பெருமானுக்கு செலுத்த வேண்டிய காணிக்கை பொருளை நான் அரண்மனையில் மறந்து வைத்து விட்டேன் என்று மிக வருத்தத்துடன் கூறுகிறார். அதற்கு சின்ன மருது என்ன சொன்னார் தெரியுமா? அரசே, தாங்கள் உத்தரவிட்டால் நான் அரண்மனை சென்று அந்த காணிக்கை பொருளை வாங்கி வருகிறேன் அரசே என்று சொல்கிறார். அதற்கு மன்னர் சேதுபதி மனதிற்குள் சிரித்துக் கொண்டே, சரி மருது, நான் திருச்செந்தூர் சேர்வதற்குள் நீ திரும்பி வந்துவிடு என்று மன்னர் சின்ன மருதை அனுப்பிவிட்டு குதிரையில் திருச்செந்தூர் நோக்கி செல்கிறார். மன்னர் உத்தரவிட்டதும் சின்ன மருது சிட்டாக பறக்க ஆரம்பிக்கிறார். அவர் ஓடி வருவது எப்படி இருந்தது தெரியுமா? கிடுகிடுக்க பூமி நடு நடுங்க, வானம் கிடுகிடுங்க பூமி நடுகளுங்க. வாராரே சின்ன மருது ஓடி எங்கே வராரடா. வாராரே சின்ன மருது ஓடி எங்கே வராரடா. செவக்காட்டு பொட்டலிலே புழுதிதான் பறந்திடவே. செவக்காட்டு பொட்டலிலே புழுதிதான் பறந்திடவே. சூறாவளி காற்று போலே காற்று போலே காற்று போலே சுழன்றுதானே வராரடா வராரடா. சுழன்றுதானே வராரடா வராரடா. அரண்மனை நோக்கி அங்கே ஓடி அங்கே வந்தாரடா. அரண்மனை நோக்கி அங்கே ஓடி அங்கே வந்தாரடா. காணிக்கை பொருளை வாங்கி அங்கே வந்தாரடா. காணிக்கை பொருளை நோக்கி அங்கே வந்தாரடா. திருச்செந்தூர் நோக்கியுமே 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 திரும்பியே வந்தாரடா வந்தாரடா. திரும்பியும் வந்தாரடா வந்தாரடா. வழியிலே வரும்போது உடை முள்ளும் குத்தியுமே. வழியிலே வரும்போது உடை முள்ளை குத்திடுமே. உதிரமும் வடிந்திடவே வடிந்திடவே வடிந்திடவே. ஓடோடியுமே வராரே வராரே.
பக்க சூறாவளியாய் ஓடி வந்த மருதுவின் காலில் உடைமுள்ளு ஒன்று குத்திவிட்டது. ரத்தம் வலிந்து கொண்டு இருக்க தனது உடைவாளை எடுத்து அந்த உடைமுல்லை காலுக்குள் லாடம் அடிப்பது போல் தட்டி அடித்துவிட்டு ஓடி வருகிறார். மன்னர் சேதுபதியும் திருச்செந்தூர் வர சின்ன மருதுவும் திருச்செந்தூர் வர சரியாக இருந்தது. மன்னருக்கு ஒரே ஆச்சரியம். நாம் குதிரையில் இவ்வளவு வேகமாக வந்தோம், ஆனால் அரண்மனை சென்று குதிரையை விட வேகமாக வந்து விட்டானே இந்த இளைஞன் என்று ஆச்சரியம் தாழாமல் பார்த்துக் கொண்டிருக்கிறார். பிறகு செந்திலாண்டவரை தரிசித்து விட்டு அரண்மனை திரும்புகிறார்கள். அரண்மனையிலே பெரிய மருது வீரர்களுக்கு வலதாரி எறிவதற்கு பயிற்சி கொடுத்துக் கொண்டிருக்கிறார். இதை பார்த்த மன்னர் சேதுபதிக்கு பெரிய மருதை சோதித்து பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் உதயமாயிற்று. என்ன செய்தார் தெரியுமா? பெரிய மருதை கூப்பிட்டு, மருது, நாளை சபையோர்கள் முன்னிலையில் நான் நட்டு வைக்கும் வாழைக்கன்றை நீ உனது வலதாரியால் அடித்து வீழ்த்த வேண்டும் என்று கூறுகிறார். அதற்கு பெரிய மருது, தங்களது உத்தரவை நிறைவேற்றுவேன் அரசே என்று கூறி செல்கிறார். அன்று இரவே மன்னர் சேதுபதி என்ன செய்தார் தெரியுமா? யாருக்கும் தெரியாமல் ஒரு வாழைக்கன்றை கொண்டு வந்து தண்டு பகுதியில் பெரிய கடப்பார கம்பியை சுருகி ஊண்டி வைத்து விடுகிறார். வெளியில் பார்ப்பதற்கு உள்ளிருக்கும் கடப்பாரை தெரியாத வண்ணம் வைத்து விடுகிறார். மறுநாள் சபையோர்கள் கூடி நிற்க சின்ன மருதும் பெரிய மருதும் வருகிறார்கள். அப்பொழுது அந்த வாழைக்கன்றை பார்க்கிறார் சின்ன மருது. பிறகு ரகசியமாக தனது அண்ணன் பெரிய மருதிடம் என்ன சொன்னார் தெரியுமா? கண்டை தெரிந்து கொள்ளுங்கள், வாழை கண்டை தெரிந்து கொள்ளுங்கள், அண்ணா கண்டை கொள்ந்து கொள்ளுங்கள், வாழை கண்டை தெரிந்து கொள்ளுங்கள். சூட்சமந்தா இருக்குதன்னே புரிந்து கொள்ளுங்கள், அதை சூட்சமாக சொன்னேனே தெரிந்து கொள்ளுங்கள். அண்ணா கண்டு தெரிந்து கொள்ளுங்கள், வாழை கண்டை தெரிந்து கொள்ளுங்கள். அண்ணா, ஏதோ சூட்சமம் இருக்கு என்று சின்ன மருது ரகசியமாக கூறியவுடன் மனிதர்களின் தலையையே அறுத்தறியும் வலதாரி ஒரு வாழைக்கன்றையை அறுக்காது, ஏதோ சூட்சமம் இருக்கிறது என்று என்ன செய்தார் தெரியுமா? பெரிய மருது என்ன செய்தார்? தன் பலம் அனைத்தையும் ஒன்று திரட்டி என்ன செய்தார் தெரியுமா? வலதாரி கம்பை தான் எடுத்து வலது கையில் தான் பிடித்து வாழைக்கண்டை தான் பார்த்து வாஞ்சையுடன் எறிந்தாரே. வாழைக்கண்டை தான் பார்த்து வாஞ்சையுடன் சேர்ந்தாரே. வலதாரி பட்டை இடத்தில் வாழைக்கன்று மறந்ததுவே, உள்ளே இருந்த கடப்பாறை ஒடிந்துதான் விழுந்ததுவே. உள்ளிருந்த கடப்பாறை ஒடிந்துதான் விழுந்ததம்மா. பார்த்தாரு சேதுபதி மன்னருமே பாராட்டி, பார்த்தாரு சேதுபதி மன்னருமே பாராட்டி பரிசுதான் வழங்கினாரே அக்கணமே இருவருக்கும். பாராட்டி வழங்கினாரே அக்கணமே இருவருக்கும். தனது பலம் அனைத்தையும் ஒன்று திரட்டி வலதாரியால் ஓங்கி அடிக்கவும் வாழை மரத்துக்குள் ஊண்டி இருந்த கடப்பாறை இரண்டாக உடைந்து தனியாக போய் விடுகிறது. என்ன அதிசயம்! இதை பார்த்த மன்னர் சேதுபதிக்கு ஒரே சந்தோஷம், ஒரே ஆச்சரியப்படுகிறார். அதே நேரத்தில் மன்னர் சேதுபதி மனதில் ஒரு எண்ணம் எழுகிறது. என்னென்று? அதாவது இந்த திறமையான சின்ன மருதுக்கும் பெரிய மருதுக்கும் நல்ல பதவிகள் வழங்க வேண்டும் என நினைக்கிறார். இப்படி இருக்கும் வேளையிலே சேதுபதி நாட்டிற்கு மிகவும் உறவான நாடுதான் சிவகங்கை சீமை. இந்த சிவகங்கை சீமை எவ்வளவு செல்வம் வாய்ந்த சீமை என்று தெரியுமா? எப்படி? சிவகங்கை சீமையடா அது செல்வம் கொளிக்கும் பூமியடா. சிவகங்கை சீமையடா அது செல்வம் கொளிக்கும் பூமியடா. வடுகநாதர் ஆட்சியிலே, வடுகநாதர் ஆட்சியிலே அது வலிமை பெற்ற சீமையடா. வலிமை பெற்ற சீமையடா. வைகை நாய்தே பருந்தோடும், வைகை நாய்தே பாய்ந்தோட நெல் விளையும் பூமியடா. வீரர்கள் பலரை தந்த பூமி, வீரர்கள் பலரை தந்த பூமி அது வீரஞ்சலஞ்ச பூமியடா. சிவகங்கை சீமையடா அது செல்வம் கொளிக்கும் பூமியடா. இவ்வளவு அழகான சிவகங்கை சீமையை மன்னர் முத்துவடுகநாதர் சிறப்பாக ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். இவரது மனைவி பெயர் என்னவென்று தெரியுமா? எப்படி? வேலு நாச்சியார். இப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் ராமநாதபுரம் மன்னர் சேதுபதி சனவேலி காட்டுக்கு வேட்டைக்கு வருகிறார். அப்பொழுது முத்துவடுகநாதரும் வேட்டைக்கு செல்கிறார். அங்கு சேதுபதியை சந்திக்கிறார். வடுகநாதர் இருவரும் தங்களது நாட்டின் நலன் பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது மன்னர் முத்துவடுகநாதர் சேதுபதியிடம் என்ன சொன்னார் தெரியுமா? எனது அமைச்சர் தாண்டவராய பிள்ளைக்கும் சுப்பிரமணிய தேவருக்கும் வயதாகிவிட்டது. அவர்களது பணியை மேற்கொள்ள திறமையான 2 வீரர்கள் தங்களது சீமையில் இருந்தால் அனுப்பி உதவுங்கள் என்று கூறுகிறார். உடனே மன்னர் சேதுபதி மனதில் வந்தது மருதிருவரின் ஞாபகம்தான். பிறகு சேதுபதி என்ன சொன்னார் தெரியுமா? அஞ்சாத சிங்கங்களாம் அண்ணன் தம்பி இருவருமாம், அஞ்சாத சிங்கங்களாம் அண்ணன் தம்பி இருவருமாம். ஆளுக்காளு ஆசைப்படும் ஆஜானு பல தோற்றம், ஆளுக்காளு ஆசைப்படும் ஆஜானு பல தோற்றம். மற்போ வீரர்களா 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 அந்த மருது பண்டியராம் பண்டியராம் பாண்டியராம்
நாட்டில் திறமையான அண்ணன் தம்பி இருவர் இருக்கிறார்கள். மிகவும் திறமைசாலிகள். அவர்களிடம் பேசி அவர்களை சிவகங்கை சீமைக்கு அனுப்பி உதவுகிறேன் என்று விடைபெற்று ராமநாதபுரம் வந்து விடுகிறார். பிறகு தளபதி பழனியப்பனிடம் உங்கள் மகன்கள் இருவருக்கும் சிவகங்கை சீமையில் சிறப்பு மிக்க பணிகள் காத்துக் கொண்டிருக்கிறது. தாங்கள் மனது வைத்து அவர்கள் இருவரையும் சிவகங்கை சீமைக்கு அனுப்பி வைக்க வேண்டும். சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதரின் ஆசையும் எனது ஆசையும் இதுவே என்று சேதுபதி மருதுமாண்டியர்களின் தந்தை பழனியப்பனிடம் கூறுகிறார். அதற்கு தளபதி பழனியப்பன் என்ன சொன்னார் தெரியுமா? அரசே, தங்களது முடிவே என் முடிவும். மேலும் என் மகன்கள் இருவரும் எங்கு சென்றாலும் சேது நாட்டு சூரன் கோட்டையில் பயின்றவர்கள் எனும் புகழை நிலைநாட்டி மன்னர் சேதுபதிக்கு புகழ் சேர்ப்பார்கள் என்று கூறி மருது இருவரையும் சேதுபதி நல்லாசியுடன் சிவகங்கை சீமைக்கு அனுப்பி வைக்கிறார்கள். எப்படி அனுப்பி வைத்தார்கள் தெரியுமா? சிவகங்கை சீமைக்கு சிறப்புடனே அனுப்பினார்கள். சிவகங்கை சீமைக்கு சிறப்புடனே அனுப்பினார்கள். நல்வாக்கு தானும் கூறி நாடு விட்டு அனுப்பினார்கள். நல்வாக்கு தானும் கூறி நாடு விட்டு அனுப்பினார்கள். வளர்ந்த இடத்தை விட்டு பிரிந்துதான் வந்தார்கள். வளர்ந்த இடத்தை விட்டு பிரிந்துதான் வந்தார்கள். புது இடம் தானும் செல்ல தானும் செல்ல தானும் செல்ல புறப்பட்டு வந்தனரே வந்தனரே புறப்பட்டு வந்தனரே வந்தனரே. தான் பிறந்து வளர்ந்த சொந்த நாட்டை விட்டு பிரிய யாருக்குத்தான் மனம் வரும்? பிரிய மனம் இல்லாமல் பிரிந்து சிவகங்கை சீமைக்கு வந்து விட்டார்கள். புது இடம், அறிமுகம் இல்லாதவர்கள், மேலும் வேறு நாட்டிலிருந்து வந்தவர்கள் அல்லவா? இவர்களை பொறுப்பு மிக்க பதவியில் அமர்த்தினால் போட்டியும் பொறாமையும் வரும் என நினைத்த முத்துவடுகநாதர் என்ன செய்தார் தெரியுமா? முதலில் மருது இருவருக்கும் மெய்காப்பாளர் பதவி கொடுக்கிறார். மன்னர் முத்துவடுகநாதரோடு எப்பொழுதும் இருக்கும் உன்னதமான பணி, மிகவும் பொறுப்பு மிக்க பணி. மெய்காப்பாளர்களாக சின்ன மருதும் பெரிய மருதும் பதவியில் அமர்த்தப்படுகிறார்கள். இப்படி இருக்கும் வேளையிலே ஒரு நாள் மன்னர் முத்துவடுகநாதர் காளையார் கோவில் காட்டுக்கு வேட்டைக்கு கிளம்புகிறார். சின்ன மருதும் பெரிய மருதும் உடன் வர காளையார் கோவில் காட்டுக்குள் வேட்டையாடுகிறார்கள். எப்படி வேட்டையாடினார்கள் தெரியுமா? காளையார் காட்டுக்குள்ளே வேட்டையாட சென்றார்கள். வாழ்வளதாரி கொண்டு வேட்டையாட சென்றார்கள். வெங்கை கரடியையும் கொண்டுதான் குவித்தார்கள். களைப்பு திண்டிடவே களைப்பு திண்டிடவே இளைப்பார அமர்ந்தார்கள். களைப்பு திண்டிடவே இளைப்பார அமர்ந்தார்கள்.